ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆல்கோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் அன் அரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக கோட்லேயே லைன் பை லைன் பார்த்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். தனியாக சொல்யூஷன் வந்து நான் ஒயிட் போர்டில் வந்து பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா இது வந்து ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சைன் ஃபங்க் வந்து எக்ஸ்னு ஒரு பேராமீட்டர் எடுத்துக்க போது அது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, எக்ஸ் வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணும், எக்ஸ் வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா -1 ரிட்டர்ன் பண்ணும், எக்ஸ் வந்து 0வாக இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சைன் ஃபங்க் அப்படின்ற ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனாக இருக்க போகுது. நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்டீஜர் அரே நம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த நம்ஸில் உள்ள எல்லா வேல்யூஸோட ப்ராடக்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த ப்ராடக்டை வந்து இந்த சைன் ஃபங்க்குக்கு பாஸ் பண்ணால் என்ன வேல்யூ வரும்ன்றதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த சைன் ஃபங்க்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம அதை ரைட் பண்ண வேணாம், அந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ஸ் வந்து இந்த இன்புட் அரே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள மொத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 144 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 144ன்றது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அதனால் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு சைன் ஃபங்க்குக்கு வந்து 144 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து +1 வரப்போகுது. ஓகேவா? அதே மாதிரி இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராடக்ட் வந்து 0வாக இருக்குது. ஸோ அதனால் சைன் ஃபங்க் ஆஃப் 0வும் வந்து 0 தான் ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ அதனால் அவுட்புட்டும் 0. இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராடக்ட் வந்து -1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் ப்ராடக்டே -1 அப்படின்றதுனால சைன் ஃபங்க் ஆஃப் -1ம் -1 தான் வரப்போகுது. ஏன்னா நெகட்டிவ் வேல்யூக்கு எப்போவுமே -1 ஆன்சர் வரப்போகுது. சரி, இது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு சிம்பிளான கொஷின் தான். நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் சொல்லலாம், இது வந்து அந்த சைன் ஃபங்க் அப்படின்ற ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம பாஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுவீங்க. அதுவும் கரெக்டான சொல்யூஷன் தான். அதுவும் லீனியர் டைமில் தான் ஒர்க் ஆக போகுது. பட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ப்ராடக்டே கண்டுபிடிக்காமல் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு தடவை ஐட்ரேட் பண்ண போகிறோம் அந்த லூப் ஃபுல்லாக. ஸோ இப்போ யூஸ்வலாக ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பஞ்ச் ஆஃப் நம்பர்ஸோட ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம்? எப்போ 0வாக இருக்கும் அதை முதல்ல கண்டுபிடிச்சிடலாமா? இப்போது ஒரு பஞ்ச் ஆஃப் நம்பர்ஸோட ப்ராடக்ட் 0வாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? 1 ஆர் மோர் நம்பர்ஸ் அதில் வந்து 0வாக இருந்தால் தான் ப்ராடக்ட் 0வாக இருக்கும். ஸோ அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளோட இன்புட் அரே வந்து -1, 2, 3, -4ன்னு வச்சுக்கோங்களேன். 2 and 3 வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அதோட ப்ராடக்ட்டும் பாசிட்டிவாக தான் இருக்க போது, கவலை இல்லை. இப்போது எவ்வளோ நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குன்றது தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மைனஸ்லாம் கேன்சல் ஆகிட்டு பாசிட்டிவ் ஆகிடும். கரெக்டாக? இப்போ இந்த அரேக்கு நீங்கள் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா -1 × 2 வந்து என்ன வரப்போகுது? -2 வரும். -2 × 3 என்ன வரும்? -6 வரும். -6 × -4 என்ன? +24 ஆகிட போகுது. ஸோ நம்மளோட சைன் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அரேல எத்தனை நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். கரெக்டாக? நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் பாசிட்டிவாக வரப்போகுது. இதே இன்புட் அரேக்கு வந்து நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இதே இன்புட் அரேல எக்ஸ்ட்ராவாக ஒரு நெகட்டிவ் நம்பர் இப்போ -2ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதே அரேல -2 ஆட் பண்ணும்போது என்ன அவுட்புட் வருது பாருங்கள். ஸோ ஆல்ரெடி +24 இருந்துச்சு. இப்போ -2ஓட மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? -48ன்னு வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல ஏன் நெகட்டிவாக வருது? நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. எவ்வளோ நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தாலே போதும். ஸோ -1, -4, -2. ஸோ 3 நெகட்டிவ் நம்பர், ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கிறதுனால அது ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் பண்ணிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் சைன் நம்மளோட ரிசல்ட்டில் பாக்கி இருக்க போகுது. ஸோ இதே லாஜிக் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோம்னா, எவ்வளோ நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத குறிக்கிறதுக்கு ஒரு நம்பர் வேல்யூ கிரியேட் பண்ணிக்கலாம், வேரியபிள். ஸோ அது வந்து நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ அது வந்து 0வாக இருக்க போகுது. ஓகேவா? இப்போது எப்பவும் போல் லூப் பண்ண போகிறோம். ஸோ இன்ட் இங்கே வந்து நான் ஃபார் ஈச் லூப் போட்டுக்கிறேங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லூப். ஸோ ஒவ்வொரு நம்பராக எடுத்து அந்த நம்பர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் n less than 0, அதாச்சும் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டாக?
இல்லை ஏதாச்சும் ஒரு ஜீரோவை பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், டேரெக்டாக நம்ம ஜீரோவை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் ஜீரோவாக இருந்தால் கூட டோட்டல் ப்ராடக்ட்டே ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ டோட்டல் ப்ராடக்ட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இந்த சைன் ஃபங்க்ல ஜீரோவை பாஸ் பண்ணாலும் ஜீரோ தான் வரப்போகுது. ஓகேவா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பரை பற்றின கவலையே படல. ஏன்னா என்னதான் பாசிட்டிவ் நம்பர் எத்தனை இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நமக்கு வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் தேவையில்லை, அந்த ப்ராடக்டோட சைன் மட்டும்தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு கைஸ். இப்போது கடைசியாக ரிட்டர்ன் பண்ணுறது நான் வந்து இங்கே ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் போட போகிறோம், அதாச்சும் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம், நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து ஈவனாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நெகட்டிவ் நம்பர்ஸ் அதாச்சும் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஈவனாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவ் சைனாக இருக்க போது. ஸோ பாசிட்டிவ் சைன்னா நம்மளோட சைன் ஃபங்க் என்ன ரிட்டர்ன் பண்ணோம், 1 ரிட்டர்ன் பண்ணும்போது. ஸோ இந்த இடத்துல 1 போட்டுக்கிறோம். இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம், -1 ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 3 கேஸுமே ரன் ஆகுது. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சப்மிட் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இதுக்கு வந்து இதோட ஆப்டிமைஸ்டான சொல்யூஷன் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து நான் பின் பண்ணி விட்றேன். அடுத்த வீடியோவில் கூட அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஒரு செட் ஆஃப் ஒரு 50 to 60 ப்ராப்ளம்ஸ் எடுத்து ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் இந்த ஒரு 50-60 ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணாலே போதும், 99% ஆஃப் த கொஷின்ஸ் கவர் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த இன்டர்வியூஸை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து நான் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு 50-60 ப்ராப்ளம்ஸ் நான் லிஸ்ட் மாதிரி எடுத்து அதை வந்து 1 by 1 நம்ம வந்து இன்டர்வியூ சீரிஸ் மாதிரி பார்க்கலாம், பிளேஸ்மெண்ட் சீரிஸ் மாதிரி. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் மேட்ஸ் இல்லை ஜாப் தேடுறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஒர்ட்டா நண்பா.